அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அரிஸ்வே கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ரமதான் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் ரமதானில் எங்களுடைய டே டைம் எப்படி பிஸியாக போகுது அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட இந்த விலாக் மூலிமா நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரமதான் நாட்களில் டே டைம் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி தான் இருக்கும். எதனால் அப்படின்னா நைட்டெல்லாம் தொழுதுட்டு ஓதிட்டு லேட்டாக தூங்குவோம். காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் தூங்குறதே ஒரு 5:30 மாதிரி ஆகிரும். எந்திரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 9:30 போல் எந்திரிப்பேன். நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் ஹசன் எந்திரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 1 ஹவர் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஹசன் பேபி எந்திரிச்சா செய்ய முடியாத வேலைகள்னு ஒரு சில வேலைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேலைகளை நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணுறது. ஸோ எப்போ நான் அயர்ன் பண்ணாலும் ஹசன் பேபி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஹசன் பேபி முழிச்சிருந்தாருன்னா ஒரு சட்டை அயர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். இதே அவர் இல்லைன்னா டக்குன்னு என்னுடைய வேலைகளை நான் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். இதில் என்ன ஒரு பெரிய ரிஸ்க்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணுறப்போ நானும் அயர்ன் பண்ணுறேன் அப்படின்னு அயர்ன் பாக்ஸை தூக்கி நிற்பார். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த வேலைங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன, கிச்சன் ஒர்க்கு தான். நாங்கள் நோன்பு இருக்கிறதுனால ஹசன் பேபிக்கு வேண்டியது மட்டும் செஞ்சு கொடுப்பேன். அவருக்கு வேண்டிய பால்லாம் காய்ச்சிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் டிஃபன் லைட்டாக பண்ணி கொடுப்பேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் ஷகருக்கு சாப்பிட்டு சாமான்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன். கிச்சன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இஃப்தாருக்கான வேலைங்களை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதாவது பார்த்திங்கன்னா காலையிலே ஊற வைக்க வேண்டிய பொருளாக இருக்கும் இல்லையா, கஞ்சிக்கு வேண்டிய அரிசி பருப்பு கொண்டக்கடலை இது எல்லாத்தையும் ஊற வச்சு ரெடி பண்ணிக்குவேன். அடுத்து இன்றைக்கி ஃபிஷ் கிரில் பண்ண போகிறேன். ஃபிஷ் கிரில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கான மசாலா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபிஷ்ஷோட நேம் சீ இப்ராஹிம். இது கிரில் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா இப்போது 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி நல்லா கீறி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம கிரில் பண்ணும்போது மசாலாலாம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஏறும். அதனால் இப்போது இதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த கிரில் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 4 பல் போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய். நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா வினிகர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வினிகரோட டேஸ்ட் கிரில் ஃபிஷ்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தண்ணிலாம் ஊற்ற போகிறது கிடையாது, வினிகர் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த 3 பொருளையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நல்லா சுற்றி பட்டான பதத்துக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா பட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷில் ஆயிலெலாம் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. இல்லை ஆயில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு கிரில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பச்சை மிளகாவோட காரமும் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள், இந்த கிரில் ஃபிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், வினிகரோட பேஸ்ட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன், இந்த மசாலாலாம் போடும்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நினப்பு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த மசாலா எல்லாத்தையும் வந்து இந்த மீனில் எல்லா இடத்துலையும் நல்லா படர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கிரில் பண்ண போகிறோம் அப்படின்னாலே வந்து செலக்டட் ஃபிஷ் தான் வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த சீ பிராயின் ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிரில் பண்ணுறதுக்கு. எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இப்போ கிரில் ஃபிஷ் வந்து மசாலாலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ வந்து நம்ம கிரில் பண்ண போகிறது கிடையாது. நான் இஃப்தாருக்கு வேண்டி தான் இப்போவே வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன். எதனாலலாம் மசாலாலாம் ஏறி நம்ம வந்து கிரில் பண்ணும்போது அப்போ நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். நான் இந்த வேலைங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இதுக்கு இடையில வந்து ஹசன் பேபியும் எழுந்திரிச்சிடுவார். ஸோ அவருக்கு வந்து மார்னிங் ஃபுட்டு, அதுக்கப்புறம் பால்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் அவருக்கு வேண்டிய ஃபுட்டு வந்து செய்வேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் நோன்பு இருக்கிறீங்க நீங்கள் 2 பேரும், ஹசனுக்கு என்ன வந்து ஃபுட்டு கொடுப்பீங்க, ஆஃப்டர்நூன் மதியானம் என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க, காலையில் என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்திங்கன்னா ஹசன் பேபிக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபுட்டு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து எக் ரைஸ் தான் அவருக்கு செஞ்சேன், ரொம்ப சிம்பிளாக. அவர் எக் ரைஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதனாலேயே வந்து அவருக்கு அடிக்கடி எக் ரைஸ் செஞ்சு கொடுப்பேன். வேலையிலேயே பெரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரமதான் டேஸாக இருந்தாலும் சரி, நார்மல் டேஸாக இருந்தாலும் சரி, ஹசனுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான். பைசைக்கிள். Yeah, bicycle. Bicycle. Very good, Hassan. What is this? Parachute. Ship. ஹசன் பேபி டக்குன்னு சமத்தா சாப்பிட்ருவாருன்னா அதெல்லாம் கிடையாது. சில சமயம் வந்து பசியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக சாப்பிடுவார். சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கர் பண்ணுவார். ஸோ அவர் போக்குலேயே அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் அவருக்கு அந்த புக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சாப்பாடு வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் லுகர்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய இஃப்தார் வேலைங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் என்னுடைய இஃப்தாருக்கான வேலைங்களை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 3:30 போல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இதுதான் வந்து கரெக்டான டைமிங்காக இருக்கும் எனக்கு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே போனோடனே வந்து அன்றைக்கி கஞ்சிக்கு வேண்டியது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து சைடில் வந்து கிரில் ஃபிஷ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எப்பவும் போல் ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கிரில் ஃபிஷ் மட்டும் பண்ண போகிறேன். இந்த கிரில் ஃபிஷ் பண்ணுறதுக்கு இந்த கிரில் பேனில் பார்த்திங்கன்னா நான் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சுட்டேன். எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த கிரில் பேன் மேலேயே வச்சிட்டிங்கன்னா அதிலே வந்து மீனெல்லாம் ஒட்டிக்கும், மீன் மசாலாலாம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து கிரில் பண்ணும்போது அதில் ஆயிலெலாம் நல்லா இறங்கும். அதனால் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அலுமினியம் ஃபாயில் மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷு, அதாவது மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து வச்சுட்டு அது உள்ளக்க வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயமும் கொஞ்சம் வந்து கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ஆனியன் கேப்சிகத்தோட ஃப்ளேவர் வந்து அந்த கிரில்லில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து அவனில் வச்சு கிரில் ஆப்ஷனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி வந்து கிரில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து கிரில் ஆகி ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்தடுத்த வேலைங்களை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ இன்றைக்கி கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே நல்லா சரியாக இல்லை. கிரில் ஃபிஷ்ஷும் வந்து சரியாக வராது இல்லையா? ஸோ அதனால் வந்து சிம்பிளாக வந்து ஒரு பஜ்ஜி போட்டுடலாம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு நல்லா மெல்லிஸாக, ரொம்பவும் மொத்தமும் இல்லாமல் ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் நார்மலாக வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1.5 கப் அளவு வந்து கடல மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இதுக்கு மேலே வந்து இந்த பஜ்ஜியோட கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால பஜ்ஜி வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், அதனால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து காரத்துக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதோடு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு, இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து இந்த பஜ்ஜியோட கலருக்காக கலர் பவுட்ரு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கலர் பவுட்ரு ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி நம்ம சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நார்மல் பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பஜ்ஜி மாவுக்கான தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணுறப்போ ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். இப்போ பஜ்ஜி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பஜ்ஜி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஃப்ரை ஆகிற அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் வந்து சூடு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து நாலா பக்கமும் நனைகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி ஃப்ரை ஆகுறப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹைலியும் இருக்கக்கூடாது, லோலையும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த பஜ்ஜி வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ மீதி இருக்கிற அந்த பஜ்ஜி மாவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனியன் பக்கோடா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆயில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பக்கோடா போடுறதும் சரி, இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறதும் சரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப குயிக்கான டயத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னா பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி அப்புறம் ஆனியன் பக்கோடா இது தான் வந்து சூஸ் பண்ணுவேன். அந்தளவு ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸு. பட் என்ன கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு நல்லா ட்ரை அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரில் ஃபிஷ்ஷும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆனியன் அப்புறம் வந்து அந்த கேப்சிகத்தோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி ஜூஸ் வந்து முகபத் கா சர்பத் தான் செஞ்சுருந்தேன். இந்த சர்பத் வந்து இப்போ எங்களுடைய ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த சர்பத் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுடைய சிம்பிள் அண்ட் எம்மியான இஃப்தார் வந்து ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லபடியாக எங்களுடைய இஃப்தாரை முடித்தோம். இந்த வருஷம் நோன்பு வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. இன்னும் இருக்கிற ஒரு சில நோன்புக்களையும் நல்லபடியாக வச்சு நிறையா பேருக்கு நிறையா துவா செய்வோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வ்ளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரமதான் டேஸில் எங்களுடைய டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.